Today I am at Avai Girls TVR Higher Secondary School. It is home to the first all-girls Parai team. Anyone who holds the Parai wields a power, a certain sense of Tamil music in them. Today the cupboards of the school are filled with cups and laurels that the all-girls Parai team has brought forth. Let us meet all of them now. நான் வந்து பறை வந்து 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்து கத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஏன் அது மேல வந்து இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்படின்னா, எனக்கு முன்னாடி இருக்க சீனியர்ஸ் வந்து அதை அடிப்பாங்க. எனக்கு அந்த பீட் கேட்கும்போது நான் வெளியே வந்து பார்ப்பேன். பார்க்குறப்ப அவங்க வந்து எனக்கு ஆல்ரெடி டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த பீட்டுக்கும் அவங்க போடுற ஸ்டெப்புக்கும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பறை வந்து மாட்டு தோலால் தான் செய்கிறாங்க, எருமை மாட்டு தோலால். பறை எதுக்காக நாங்கள் அடிக்கிறோம்னா தகவல் சொல்கிறதுக்காக நாங்கள் அடிக்கிறோம். பறை வந்து ஒரு பாரம்பரியமான கலை. பறையை கற்றுக்கணுன்னா வாய்ப்பாடு தெரியணும், நம்மளுக்கு கொஞ்சமாச்சும் ஆட தெரியணும், அடிக்க தெரியணும். இதெல்லாம் இருந்தால் நம்ம அடிக்கலாம் பறை. 2014, we started the Uru Olcott Kuppam Vizha. Some of us came together, and that's when Deepan performed the Parayatam with his group, and he was just fabulous. We were all blown by his performance. 2016, 2 years down the line, we were just thinking about what to do for the next year, and we got this idea of working with children from schools near this place. In the Avai Home School, we thought it's an all-girls school, so why don't we subvert the whole notion that girls and women and percussion, they don't exist together. So we thought, let's teach them percussion. இங்கே அவ்வையும் எங்கள் ஆல்காட் ஸ்கூல் இந்த மாதிரியெல்லாம் பள்ளிகளில் வந்து நிறைய அவங்க வந்து கிளாஸை ஆரம்பிக்கலாம், இந்த மாதிரியான கலை நிகழ்ச்சிகள் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கிளாஸஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் இங்கே அவ்வையும் பள்ளியில் வந்து நான் வந்து முதல் முறையாக இங்கே பறையை வந்து சொல்லிக் கொடுக்க தான் வந்தேன். லெஃப்டில் ஒரு அடி, ரைட்டில் 2 அடி, ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் வாசிக்கும் போது பொறுமையாக வாசிங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு போயிடும். ஃபர்ஸ்ட் வந்து பறையை கொடுத்துட்டு வந்து இதை வந்து பிடிக்கிறது வந்து ஒழுங்காக நிற்கணும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து இந்த குச்சி எப்படி வைக்கணும், அதுக்கப்புறம் பறை எப்படி நம்ம மாட்டணும் அப்படின்றத பற்றி சொல்லி தந்தார். அதுக்கப்புறம் வந்து ஒத்த அடி, தெம்மாங்கு, தொடக்க அடி, அதுக்கப்புறம் வந்து தீர்மானம், அந்த மாதிரி வந்து அதில் நிறைய பீட்ஸ் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த தக்கூக்கு தாவும் தக்கூக்கு தகதியும் இது 2 தான் சொல்லி தருவாங்க. சென்னையில் இப்போதைக்கு தமிழ்நாட்டு அளவிலேயே பெண்களுக்கான ஒரு குழுவாக பறை இசைக்கக்கூடிய ஒரு குழுவாக வந்து யாருமே இல்லை சொல்கிற அளவுக்கு. முன்னாடி இருந்தாங்க, திண்டுக்கல்லில் சக்தி கலைக்குழுன்னு ஒரு டீம் இருந்தாங்க, பெண்கள் மட்டுமே. பட் இப்போ வந்து மோஸ்ட்லி தெரிகிற அளவுக்கு ஒரு பெண்கள் கலைக்குழுவாக யாருமே இல்லை. அந்த பட்சத்தில் ஒரு ஸ்கூல்லையே வந்து ஒரு பெண்கள் மட்டுமே இணைச்சி ஒரு பறையாட்டத்தை இசைக்கிறாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஆரம்ப காலகட்டங்களில் ஆண்கள் மட்டுமே இதை வாசிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது, ஏன்னா எனர்ஜி ரொம்ப தேவைப்படும் அப்படின்னு. அதுக்கப்புறம் கலைக்குழுவாக இயங்குறவங்க ஆண் பெண் இணைஞ்சு வந்து இந்த மாதிரியான பறை இசைத்தை இசைச்சாங்க. இன்றைக்கி பெண்கள் மட்டுமே, அதுவும் குறிப்பாக அவ்வையும் பள்ளியில் படிக்கக்கூடிய பெண்கள் மட்டுமே ஒரு பறையை இசைச்சு நிகழ்ச்சி நிகழ்த்துறாங்கன்னா அது ஒரு நல்ல பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த ஆல்காட் குப்பம் விழா வந்து பசங்க வந்து இன்னும் பறை இசையோட சிறப்பாக பண்ண விஷயம் அப்படின்னு. ஸ்கூல் லெவலில் நடக்கக்கூடிய காம்படிஷனில் போயிட்டு நிறைய பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆரம்ப காலகட்டங்களில் ரொம்ப தயக்கப்பட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருந்துச்சு. ஆனால் நாளடைவில் இன்றைக்கி காம்படிஷன் போனாலே இவங்க கம்பல்சரி ஏதாவது ஒரு ப்ரைஸ் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்றது ஸ்கூல் லெவல்லையும் ஒரு சப்போர்ட் இருக்குது. அண்ட் வெளியே இருக்கக்கூடிய மற்ற ஸ்கூல்லையும் அவ்வையும் அப்படின்னாலே தெரியும். ஸோ தெரிகிற அளவுக்கு பசங்க மாறி இருக்காங்க அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். நிறைய ப்ரோக்ராம்ஸ் போனோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சென்ட் மைக்கேல் ஸ்கூலுக்கு போனோம், அங்கேயும் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்கூல் கூப்பிட்டு போனாங்க, அங்கேயும் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு. அப்புறம் ஒரு டிவி சேனலில் அடிக்க சொன்னாங்க, அங்கேயும் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு. அந்த ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வர எங்களுக்கு இன்னும் எனர்ஜி வந்துருச்சு. இப்போ வந்து எனக்கு ஷைனஸ் வந்தால் நம்ம வரக்கூடாது, நம்மளுக்கு வேணால் நம்ம தான் கற்றுக்கணும். அந்த ஷைனஸை ஒதுக்கி வச்சுட்டு நான் கற்றுப்பேன். இப்போ வந்து எனக்கு பறையை வந்து கொஞ்சம் கற்றுக்கின மாதிரி தான் இருக்குது. இதை வந்து எங்கள் வீட்டாண்ட போய் சொன்னால், இப்போ சென்னையில் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து பறை அவ்வளோ அடிக்கவும் மாட்டாங்க, அவ்வளோ பேருக்கு தெரியாது. அதேமாதிரி நான் போய் பறை கற்றுக்கினா, பறை கற்றுக்கணும் அப்படின்னு ஆச்சரியமாக பார்ப்பாங்க. எனக்கு இப்போ ஒரு பறை கற்றுக்கிறது ஒரு பெருமையாக இருக்குது. For 10 minutes,
the girls of this Parai team tried to teach me how to, try to play the instrument. I must say that I failed miserably. But I'm not your entertainer today. The world of glitz, glamour, beats and joy is more of their forte. For more such videos, follow The Hindu.